ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வலது சைடில் இருக்கிற கடை தான் அஜினோடது. நல்ல ஊசி கனவாக இருக்குது. வஞ்சிரம் மீன் முழுசாகவும் இருக்குது, துண்டு போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாக வெட்டி நம்ம விலை பேசி கிலோ போட்டு வாங்கலாம். சோப்புரால் இருக்குது. நண்டு 2 வெரைட்டியில் இருக்குது. சாதா நண்டு இருக்குது, குருசு நண்டு இருக்குது, சாலை மீன் இருக்குது. இப்படி வெரைட்டியாக நிறைய மீன் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பக்கத்துலேயே கூனி மீன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு 4-5 பேர் கூனி மீன் வச்சுருப்பாங்க. ஆனால் நல்லா சவச்சவேன்னு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளை சைஸில் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷான இறால், அந்த தூள் எல்லாம் இல்லாமல் நல்ல பயிர் போல் தான் இருந்துச்சு. அப்புறம் நெத்தலி கூறு 50 ரூபா. கண்ணங்குழி சாலை இருக்குது. நல்ல மீனெல்லாம் இருக்குது. அம்பிகாமா தான் முதல்ல கூனி மீன் வச்சுருக்காங்க. அப்புறம் போக போக 3-4 பேர் வச்சுருந்தாங்க. அப்புறமா அருளம்மாமா துண்டு மீன் வச்சுருக்காங்க. இறால் எப்போ சின்ன இறால் கொண்டு வந்தாலுமே உடச்சி வச்சுருவாங்க. நமக்கு வசதியாக இருக்கும். பாறை மீன் இருக்குது. வத்தப்பாறை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது வெட்டியும் வச்சுருக்காங்க, முழுசாகவும் வச்சுருக்கு. விலை பேசி வாங்கலாம். இறால் தான் பார்க்க பளபளன்னு நல்லா இருக்குது. ஏன்னா இனி அதில் பெரிய வேலையெல்லாம் இருக்காது. அப்புறம் மரிய செல்வி அம்மா பெரிய மீன் வெட்டி வச்சுருக்காங்க, துண்டு போட்டு வச்சுருக்காங்க. கால் துண்டு, தலை துண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெய் மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க. நமக்கு எந்த மீன் வேணுனாலும் அவங்கள்ட்ட விலை பேசி கேட்டு வாங்கலாம். நெய் மீனெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது. நிறைய மீன் இன்றைக்கி உண்டு. நல்ல மீனும் இருக்குது, சின்ன சைஸு மீன்களும் இருக்குது. கிளாத்தியெல்லாம் நிறைய இருந்து. இந்த பிரதருமே துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க. முள்ளுத்தலை விலை பேசி விற்றாச்சு. வேறையும் மீன் இருக்குது, விற்க எடுத்து வைப்பாங்க. அப்புறமா இவங்க செம்பல்லி மீன் வச்சுருக்காங்க, வெலை மீன் வச்சுருக்காங்க, புளி மீன். எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவையே தான். கொஞ்சம் வித்தியாசங்க. பார்க்க எல்லாம் ஒன்று போல் இருக்குது. கலரு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் வெலை மீன் தான் விலை கூடுதலாக இருக்கும். அதுதான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். எப்போவுமே இந்த சைஸு மீனோட வெலை மீனுக்கு தான் விலை கூடுதல். அப்புறம் இந்த மாரி அம்மாவும் துண்டு மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. பாறை மீன் முழுசாகவும் இருக்குது, வெட்டின துண்டுமே இருக்குது. விலை பேசி வாங்குறது மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து நமக்கு சின்ன துண்டு கூட வெட்டி தருவாங்க. இவங்க மீடியம் சைஸு பாறை மீன் வச்சுருக்காங்க. நல்ல வெலை மீன் இருக்குது. வெலை மீன்லேயுமே 1-2 சைஸ் உண்டு. சாதா வெலை மீன் உண்டு, ஒரே வெலை மீன் உண்டு. ஒரு வெலை மீனில் வாலுக்கு பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் கருப்பு மாதிரி புள்ளி எல்லாம் இருக்கும். அது இன்னொரு சைஸு. அப்படியே நிறைய சைஸில் இருக்குது. நம்ம பார்த்து வாங்கின எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கலர்ஃபுல்லாக மீன் வச்சுருக்காங்க. இந்த கண்ணன் மீன் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட. புளி மீன் இருக்குது. அப்புறம் வெலை மீன் இருக்குது. வெலை மீன் பெருசுமே இருக்குது. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அதனால் நம்ம கொஞ்சம் விலையை பார்க்காம வாங்கலாம் எல்லாமே. அன்னித்தாவும் அப்படி தான். இதெல்லாம் காலையில் கடலுக்கு போய் ஆழம் பிடிச்சி எடுத்துகிட்டு வரவங்க. முட்டி மீன், வரி முட்டி இருக்குது. சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. வெலை மீன், கிளாத்தி மீன், வாழை மீன், கண்ணங்குழி சாலை. கிளாத்தி பெருசாக வச்சுருந்து. இதெல்லாம் முதல் வரிசை தான். போனால் நம்ம பார்த்து வாங்கலாம். நமக்கு ஒரு சுற்றினோன்னா எல்லா மீனையும் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை விலை பேசி வாங்கலாம். இவங்களுமே பாறை மீனை வச்சுருக்காங்க, வெலை மீனை வச்சுருக்காங்க. பாறை மீன் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஆனால் நம்ம காசு பார்க்காம வாங்கினா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். அவங்க திராணிக்கு தக்கன வாங்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பாக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நல்ல மீன் வாங்கலாம். இல்லைன்னா கண்ணங்குழி சாலை, அயலை, நெத்தலி, சாலை, சூரை மீனும் எப்போவுமே விலை குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி மீன்களை தான் வாங்கணும். சிபுன்னு இடம் மாறி இருக்கார். இவங்களாம் நல்ல கரமடி மீன், பாறை மீன், வெலை மீன், நல்ல சூப்பரான மீன் வச்சுருக்காங்க. பாறை மீனை பார்த்தா பக்குன்னு வாங்கி டக்குன்னு கறி வச்சிட வேண்டியதான். சூப்பர் மீன். விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
இது உருண்டை கனங்கொள்ளி சாலை. அப்புறம் இவங்க துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க. இது பாறை துண்டு மாதிரி இருக்குது. துண்டு மீன் வாங்கினோன்னா நல்ல சின்ன துண்டாக்கி தந்துடுவாங்க. நமக்கு ஏத்தாப்பில் உள்ள துண்டாட்டு கறி வைக்க பொரிக்கணும்னு சொன்னால் அது போல் வெட்டி தந்துடுவாங்க. அதுக்கு மட்டும் காசு கொடுக்கணும், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அப்புறம் சாலை, நெத்தலி, நெத்தலிக்கு ஒரு 50 ரூபா கொஞ்சம் போட்டு தருவாங்க. இந்த நெத்தலி பேர் போல் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கு. நம்ம பேரம் பேசி கேட்டு வாங்கிடலாம். கல்லுறிஞ்சி மீன், கிளாத்தி மீன், முட்டி மீன், நவர மீன், வெரைட்டியாக இருக்குது. இதெல்லாமே அந்த அஜித்தோட கடையில் தான் இருக்குது. இது இடது சைடில் அந்த கடைசியில் இருக்குது. போனோடனே பார்த்த உடனே தெரியும். முத்தி பேசினில் நிறைய மீனோடு இருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் மீனோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கடலில் போய் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குதிப்பு மீன் வச்சுருக்காங்க. குதிப்பு எப்போவுமே ருசியும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும், விலையும் அதுபோல் இருக்கும். அப்புறம் காரை, வாழை எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன சைஸு வாழை தான். இவங்க நல்ல வெலை மீன், செம்பல்லி மீன், அடவா மீன் வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அடவா மீன். அப்புறம் கொஞ்சம் கலராக இருக்கிறது செம்பல்லி மீன், வெலை மீன் எல்லாமே இருக்குது. இவங்களுமே குளச்சேலேருந்து என்றைக்கும் வாங்கிட்டு வருவாங்க. இவங்களுக்கு அந்த சைடு வீடானதுனால அங்கேருந்து வாங்குவாங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுன்னா காலையில் 10-11 மணிக்கு வரணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.